எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக ஒரு மசாலா நம்ம தயாரிக்க வேணும். 2 வரமிளகாய், சீரகம், மிளகாய், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, 2 பட்டை, அன்னாச்சி பூவு, ஜாதிபத்திரி. இதே நம்ம மசாலா தயார் பண்ணி எடுக்கணும். இப்போ காமிச்ச ஸ்பைசஸை வறுத்து பவுடர் பண்ணி எடுத்தது தான் இது. ஒரு பிடி புதினா தலை, ஒரு பிடி மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய் மிக்சியோட ஜாரில் எடுத்துக்கலாம். கூட இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுக்கலாம். அதுக்கு கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் புதினா தலை, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவையை சேர்த்து ஒட்டுக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாயும் கொத்தமல்லி தலை, மல்லித்தலை எல்லாம் அரைச்சி எடுத்ததை சிக்கனில் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனில் தேவையான உப்பு போடணும். அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா தூள் சிக்கனில் போடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், நான் வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கு, மிளகாய் தூள் அப்புறம் போட்டிருக்கு, அப்புறம் 2.5 ஸ்பூன் தயிர். இதையெல்லாம் சேர்த்து சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெயும் அதில் ஊற்றணும். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிய போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா கூட ஓகே. அப்படி வச்சுருந்தா இந்த மசாலையெல்லாம் சிக்கனில் நல்லா பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து நான் 1 மணி நேரம் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் 5 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. இந்த பெரிய வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காகத்தான் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குது. வேலை செய்கிறதுக்கு இடையில் 1 கிலோ கைமா ரைஸ், 2 பட்டை, 5 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ இவ்வளவும் போட்டு நான் ஒரு அடுப்பில் வேக வச்சுருக்குது. 1 கேஜி சிக்கன் தான் நான் இதுக்காக எடுத்துருக்குது. 5 பெரிய வெங்காயமும் 3 தக்காளியும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்குது. கொதிக்க விட்ட எண்ணெயில் முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு பின்னாடி காஞ்ச திராட்சை பழத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இதே நமக்கு வேறொரு தட்டில் எடுத்துக்கலாம். பின்னாடி திராட்சை பழத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம பெரிய வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த பிரியாணியில் பெரிய வெங்காயம் எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் எடுக்கும். திராட்சை பழமும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அதையும் அதே தட்டில் எடுக்கலாம். அதையும் எடுத்துருக்குது. அதுக்கு பின்னாடி நமக்கு பெரிய வெங்காயத்தை அதில் உதிரியாக போட்டுக்கலாம். அது நல்ல ப்ரௌன் கலர் கோல்டு கலர் ஆகுன வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நின்று தட்டிலேக்கு மாற்றிக்கலாம். நல்ல கலரு விடணும். இந்த கலர் பார்த்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு தவையில் நின்று வெங்காயத்தை
மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். അതേ എണ്ണയിൽ മാറിനേറ്റ് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്ന ചിക്കനെ നമുക്ക് ഫ്രൈ பண்ணி എടുക്കണം. இந்த சிக்கன் பாதி வெந்தால் போதும். எல்லா சிக்கனையும் இதே எண்ணெயில் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு சிக்கன் வறுத்த அதே எண்ணெயை ஊற்றி அதில் நல்லா சூடாயதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி தலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாம் அதில் வச்சு நல்லா வணக்கி எடுக்கணும். அந்த பச்சை வாசம் போகுന്ന அளவில் நல்லா வணக்கி எடுக்கணும். பின்னாடி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வணக்கியதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அந்த தக்காளி எல்லாம் வெந்து உடைஞ்சு போயிடும். பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அதில் பாதி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலரி விடணும். நல்லா கலரி எல்லாமே நல்லா வெந்து உடைஞ்சு போயிடும். பின்னாடி ஒரு மூடியை வச்சு நல்லா மூடி வச்சு வேக விடணும். ஒரு நிமிஷம் அப்படியே விடும்போது நல்லா வெந்து போயிடும். ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம இதுவரைக்கும் உப்பு போடவே இல்லைன்னு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளியக்க வெந்து உடஞ்சிருக்குது. பின்னாடி நம்ம புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் அதில் போட்டு நல்லா கலரி விடணும். அந்த புதினாயோடையும் கொத்தமல்லியோடையும் வாசம் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பின்னாடி 2.5 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் നമ്മൾ அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாத்தூளில் 3/4 டீஸ்பூன் மசாலாத்தூளும் போட்டு நல்லா கலரி விடணும். அந்த வரமிளகாத்தூளிൻ്റെ எல்லாம் பச்சை வாசம் போகுന്നത് வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். இப்போவே நல்லா வாசம் வருது. இப்படியே நல்லா வணக்கி விடணும். அரிசி சூப்பராக வெந்திருக்குது. நமக்கு அது நான் வடித்து போட்டு வச்சுருக்குது. இதில் நம்ம மசாலையில் 2 ஸ்பூன் தயிர் போட்டு மறுபடியும் நல்லா வணக்கி விட்டுருக்குது. அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் எலும்பிச்சப்பழம் ஜூஸு போட்டு தான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்குது இந்த பிரியாணி ரைஸ்னே. இப்படி ரெடியாய மசாலையில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அப்படியே போட்டு நல்லா கிளறி விடணும். ஃப்ரை பண்ணியதுனால ஒரு சிக்கன் கூடி உடையாமல் நல்லா
பீஸாக கிடைக்கும். அந்த மசாலையெல்லாம் பிடிக்கிறதுக்காக மெதுவாக இப்படியே கிளறி விடணும். கொஞ்சம் கிரேவி கம்மியாய மாதிரி தான் இந்த பிரியாணி இருக்கும். இப்படியே நல்லா கிளறி விட்டியதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கிரேவிக்காக கொதித்த தண்ணியே அதில் ஊற்றிக்கணும். இப்படி கொதித்த தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. கொதித்த தண்ணியை அப்படியே ஊற்றி ஒரு மூடியை வச்சு நல்லா மூடி ஒரு 15 நிமிஷம் இந்த சிக்கனை வேக விட்டுக்கணும். என்னாச்சா ஃப்ரை பண்ணும்போது பாதி தான் இந்த சிக்கன் வெந்திருக்குது, அதனால் நல்லா வேக வச்சுருக்கணும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இந்த சிக்கன் விடும்போது சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிக்கன் நல்லா வெந்து வரும். ஒரு மூடி வச்சு நமக்கு அப்படியே இந்த பாத்திரத்தை வச்சு இந்த சிக்கன் வேக வச்சுக்கலாம். மூடியை திறந்து சிக்கன் வெந்ததா இல்லையான்னு பார்க்கலாம். சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. இதே போதும். இப்படி தான் இருக்கணும். கிரேவி இந்த அளவில் தான் இருக்கணும். இனி நமக்கு பிரியாணி லேயர் பண்ணிக்கலாம். அதுக்காக பெரிய ஒரு பாத்திரத்தை நான் எடுத்து வச்சுருக்குது. அதில் சூடு பண்ணி பின்னாடி நெய் அதில் ஊற்றியிருக்கு. இந்த நெய்யை நானே வீட்டில் தயார் பண்ணிய நெய் தான். அந்த நெய் எல்லா இடத்துலையும் வர மாதிரி பாத்திரத்தை அப்படி சுட்டிச்சு எடுத்துருக்கணும். பின்னாடி நம்ம வேக வச்ச சிக்கனை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். இப்படி தான் இந்த மாதிரி அந்த சிக்கனை எல்லா இடத்துலையும் பாத்திரத்தில் ஆக்கி வைக்கணும். இதுக்கு பின்னாடி நம்ம வேக வச்சிருக்கிற ரைஸை அதுக்கு மேலே போடலாம். இந்த ரைஸை ரொம்ப வெந்து போகவே இல்லை. இது கொஞ்சம் நேரம் முன்னாடியே நான் வேக வச்சு எடுத்ததுனால இப்படி தான் இருக்கும். கரெக்டாக வெந்துடுச்சு. பாகமாக தான் இந்த ரைஸு இருக்குது. இப்படி இந்த சாப்பாடை ரைஸ்னே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும் சிக்கனுக்கு மேலே. 1 கிலோ அரிசி தான் இது. ஜீரகசாலை அரி தான் இது. நெய் ஊற்றி தான் வேக வச்சுருக்குது. இப்படி நல்லா சிக்கனுக்கு மேலே நல்லா நிரத்தி அப்படியே ரைஸ் போட்டதுக்கு பின்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நமக்கு மேலே போட்டுக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் இந்த வெங்காயத்தின் டேஸ்ட்டு பிரியாணிக்கு கிடைக்கிறதுக்காகவும் தான் இப்படி பண்ணோம். அதே மாதிரி முந்திரி பருப்பும் திராட்சை பழத்தையும் இப்படி போடணும். அதுக்கு பின்னாடி நம்ம புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கு மேலே போடணும். இதுக்குள்ளே பிரியாணி எசன்ஸையும் போட்டுக்கலாம். எங்களுக்கு அது பிடிக்காததுனால நான் பிரியாணி எசன்ஸ் போடலை. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே போடுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளையும் அப்படி கொஞ்சமாக அதுக்கு மேலே போடலாம். அப்புறம் கொஞ்சம் நெய்யையும் அதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இப்படி நெய் ஊற்றியதுக்கு பின்னாடி மறுபடியும் நம்ம வச்சிருக்கிற அந்த மீதி சிக்கனை அதுக்கு மேலே போடலாம். இப்படி அந்த சிக்கன் ஃபுல்லாக இந்த ரைஸுக்கு மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு மேலே நம்ம இப்போ செஞ்ச அதே மாதிரி ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். இது 1 கிலோ சிக்கன் தான் நான் எடுத்திருந்தது. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் தான் நான் எடுத்திருக்குது. இப்படி ரைஸை அதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ செஞ்ச அதே மாதிரி தான். அதுக்கும் மேலேயும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும்
முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் புதினா தலை மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக விடணும். இப்படி வச்சுருந்தா சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நெய் ஊற்றணும். நெய் நல்லா ஊற்றியா நல்லா வாசம் வரும், டேஸ்ட்டும் இருக்கும். இதுக்கிடையில் ஒரு விஷயம் நான் சொல்லட்டும். என்னோடய புதிய சேனலு தான் இது. நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி என்னோடய சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்படி டெக்கரேட் பண்ணி எடுத்தால் பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணியோட மேலே கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்குது. இனி ஒரு 5 நிமிஷம் நமக்கு மூடி வச்சு அப்படியே வேக வைக்கலாம். நம்ம கேரளா ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கு. நமக்கு அது ஒரு தட்டிலேக்கு மாற்றிக்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டுருந்தா அப்புறம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் பிரியாணி பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இதுக்கு கூட தயிர் சாலடும் அதே மாதிரி லெமன் ஊறுகாயும் அப்பளம் போட்டு சாப்பிட்டுருந்தா சூப்பராக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.